ஆந்திர மாநிலத்தில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களை பெல்ட்டால் அடித்து துன்புறுத்திய 10ஆம் வகுப்பு மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹாஸ்டல் வார்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுவனை 10ஆம் வகுப்பு படிக்கும் சைக்கோ மாணவன் பெல்ட்டால் சரமாரியாக அடித்து கொடுமைப்படுத்திய இந்த சம்பவம் ஆந்திராவில் அரங்கேறியுள்ளது. சிறுவர்களை கேட்பாரின்றி கொடுமைப்படுத்திய சைக்கோ மாணவனை கண்டுகொள்ளாமல் விட்ட விடுதி நிர்வாகம் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கொண்டமூரு பகுதியில்தான் அந்த அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி அமைந்துள்ளது. அங்குள்ள அரசு பள்ளியில் படிக்கும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த விடுதியில் தங்கி பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்த விடுதியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மகேஷ் என்ற மாணவன் தங்கி படித்து வந்தார். கொடூர புத்தி கொண்ட இந்த மாணவர் சிறுவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறியில் தனது பேச்சை கேட்காத மாணவர்களை அடித்து துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. சில நாட்களுக்கு முன் அந்த விடுதியில் தங்கி பயின்று வரும் 6ஆம் வகுப்பு மாணவர்களை அந்த மாணவர் பெல்ட்டால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார். நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா? அவ்வளவு திமிர் வந்துவிட்டதா உங்களுக்கு என திரும்ப கூறியவாறு சிறுவர்களை சரமாரியாக தாக்கி அடித்து உதைத்து துன்புறுத்தி உள்ளார். இனிமேல் நான் சொல்வதை கேட்காவிட்டால் இந்த நிலைதான் அனைவருக்கும் ஏற்படும் என்று சிறுவர்களுக்கு மகேஷ் மிரட்டல் விடுத்துள்ளார். மொத்த சம்பவத்தையும் மற்றொரு மாணவர் தன்னுடைய செல்போனில் வீடியோ பதிவு செய்த நிலையில் அந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் பற்றி தகவல் அறிந்த கொண்டமூரு போலீசார் விரைந்து சென்று மாணவர்களை பெல்ட்டால் தாக்கி துன்புறுத்திய மகேஷை கைது செய்து விசாரணை நடத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் விடுதி வார்டனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்.